இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் ப்ரௌனி. அதுக்காக ஒரு 1/2 கப் சாக்கோ சிப்ஸ், 100 கிராம்ஸ் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அது கூடவே அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு 100 கிராம்ஸ் போல அன்சால்டட் பட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் பட்டர் ரொம்ப நேரமும் மெல்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சாக்லேட் மேலே இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லம்ஸ் எதுவுமே இல்லாத வரைக்கும் நம்ம நல்லா சாக்லேட்டை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது ஓரமாக வச்சுட்டு ஒரு 3 எக்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல 1 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் போல ஆயில், நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்த சாக்லேட், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா 1 கப் மைதா, 1/2 கப் கோகோ பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இல்லாத வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பவுலில் இருக்கிற டஃப்பை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். பட்டர் பேப்பர் போட்டு ஆல்ரெடி ஒரு டின்னில் வச்சுருக்கேன், அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டெக்கரேஷனுக்காக நம்ம கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் மேலே டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த இதை எடுத்து நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் இதை வச்சிடலாம். நல்லா ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா குக்கர் மூடியை போட்டு விசிலே விடாமல் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணுறப்போ இதுதான் நம்ம ப்ரௌனியோட ரிசல்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.